ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரீ விலாக்ஸ். என்னோட பொண்ணோட ஸ்கூலில் கிட்ஸ் கார்னிவல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மில்லட் மேலே தான் டாப்பிக்கு. உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப நிறைய கிட்ஸ் வந்து சிறுதானிய ரெசிபீஸ் நிறையவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் கொண்டு போனது கப் கேக் அண்ட் ப்ரௌனி, அதுவும் இல்லாமல் மில்லட் பால்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கம்பு பக்கோடா, திணை புட்டு, அதுக்கப்புறமா ராகி பிஸ்கெட் அண்டு மில்லட் பால், இது வந்து ராகி உருண்டை, ராகி அடை, பியர் மில்லட் பால்ஸ், அதுக்கப்புறமா பாஜ்ரா வச்சுட்டு ஒரு கேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. மில்லட் ரெசிபி யூஸ் பண்ணி கட்லெட்டும் மேக் பண்ணியிருந்தாங்க. ராகி மாவு யூஸ் பண்ணி மேலே கேக்குக்கு ஐசிங் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. கிட்ஸ் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி அதில் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து மில்லட்ஸ் எல்லாமே வறுத்துட்டு மேலே கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாலாக செஞ்சுருக்காங்க. மில்லட் சாம்பார் சாதம், இது ராகி மாவு சேர்த்துட்டு மில்லட்ஸும் சேர்த்து பால் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது மில்லட் ரைஸ், லெமன் ரைஸ், ராகி உருண்டை, ராகி புட்டு. மேக்ஸிமம் மதர்ஸ் வந்து மில்லட்ஸை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதை வெல்லம் சேர்த்து உருண்டை தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஒரு சில பேர் ஊத்தப்பம் மாதிரியும் கட்லெட்டு இல்லை அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி பிடி கொழுக்கட்டையாகவும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் வளர வைக்கிறதுக்கு 1 வீக்கு முன்னாடியே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வளர வைக்கணும். இது ஸ்ப்ரவுட்ஸ் பாயில் பண்ணது. இதுக்கப்புறம் ஹையர் கிளாஸில் மில்லட் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் விங்டு பீன் யூஸ் பண்ணி மில்லட் வந்து பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணது, ராகி புட்டு, ராகி உருண்டை, மில்லட் புலாவ், இது ராகி பால், அதுக்கப்புறம் மில்லட் சேமியா, ராகி அடை, மில்லட் பால். இதுக்கு இடையில் மில்லட் வந்து மைக்ரோ கிரீன்ஸாகவும் நம்ம வளர வச்சு சாப்பிட முடியும். 7 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம இதை க்ரோ பண்ணி வைக்கணும். வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம துணி விரித்து வச்சுட்டு அது மேலே நம்ம சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி மார்னிங் ஈவினிங் நம்ம தண்ணி தெளிச்சிட்டு வந்தாலே ஸ்ப்ரவுட்ஸ் ஈஸியாக வளரும். மில்லட் நம்ம டைரெக்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸாக சாப்பிட்றப்போ நிறையவே இம்யூனிட்டி இருக்குது. நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக ப்ளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதுக்காகவே மைக்ரோ கிரீன்ஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஹையர் கிளாஸ் பசங்க ரொம்பவே எஃபெக்டிவாகவும் அதை டைம் எடுத்து அதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் அதை இதில் யூஸ் பண்ணி மில்லட்ஸ் வந்து எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதையும் இதில் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே அங்கே போனதுக்கப்புறமா நிறைய நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து நிறைய பெரியவங்களுக்கே இப்போ மில்லட்டு சிறுதானிய ரெசிபீஸ் வந்து தெரியாது. சிறுதானியம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியுமானே தெரியாது. ஆனால் நிறைய குட்டீஸ் வந்து சிறுதானியத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இது ராகி பேன் கேக் மாதிரி 1 ரூபி தான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சப்பாத்தி ரோல்குள்ளே மில்லட்டையும் போட்டுட்டு ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு இடையில் நிறைய நட்ஸ் யூஸ் பண்ணி பால் வச்சுருந்தாங்க. மில்லட் கீரு, பாதாம் மிக்ஸ்லேயும் மில்லட் கீர் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உண்மையை சொல்லணுன்னா பார்க்குறதுக்கு டைமே இல்லை, அவ்வளோ ரெசிபீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து ப்ரௌனி கொண்டு வந்திருந்தாங்க. மில்லட் ராகி யூஸ் பண்ணி ப்ரௌனி ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இதில் எல்லா வகையான மில்லட் ரெசிபீஸும் ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வச்சுருந்தாங்க. இதில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்ததை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. மில்லட் சாண்ட்விச், மில்லட் சாதங்கள், சிகப்பு கவுனி கருப்பு கவுனி அரிசியில் புட்டு மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ரியலி ஃபுல்லாக பேக் பண்ணியே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துருந்தாங்க. இது ஸ்ப்ரவுட்ஸ் வளர வச்சுருந்து கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் வளர்கிறதுக்கு 1 வீக் ஆகும் கண்டிப்பாக. ஸ்ப்ரவுட்ஸில் மில்லட்க்கு ஈக்குவலான இம்யூனிட்டியும் சத்தும் இருக்குது. இது வந்து இந்திய மேப்பை தானியங்களாலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ செலவு பண்ணி இந்த தானியங்களை என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்டதுக்கு அவங்க இதை நாங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்குவோம் மேம் அப்படி சொல்லியிருந்தாங்க. டீச்சர்ஸே வந்து நாங்கள் இதை கலெக்ட் பண்ணி திருப்பி நாங்கள் ரீயூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இந்த டிஸ்பிளே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. இப்போ எத்தனை பேர் வீட்டில் நம்ம அம்மிக்கல் உலக்கையெல்லாம் வச்சுருக்கிறோம். உண்மையாலுமே இதை ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.